ஸோ வணக்கம் நல்லி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஒரு ஒன் டே ட்ரிப் தான் போகிறோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். ஸோ நம்ம சேனலோட 2வது லாங் வீடியோ போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறக்குள்ளே ஒரு பயங்கர டயர்ட் ஆயிடுது. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. போகிற ட்ரிப் ஃபுல்லாக பாருங்க, செம்மையா இருக்கும். எப்படியோ பார்த்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்றதுக்காக வந்தாச்சு. இவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதான். நானும் கோஸ்ட்டு வந்திருக்கோம் பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக. நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே பார்த்தீங்கன்னா இந்த அருமையான மழை தான். நாங்கள் போகும்போதே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு கிளைமேட். இவங்க 2 பேரை பிக்கப் பண்ணிட்டு அடுத்து 3 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே வந்துட்டாங்க. இங்க பாரு அடுத்து ரைடர் வந்தாண்டா. சொல்லவே இல்லைன்ட்டு பர்ஃபெக்டா ரைடு கிளம்பிட்டான்டா. எல்லாம் ஒரு இடத்துல வந்து எல்லாம் அங்கங்க பிஞ்சு நின்று இருக்கானுங்க. இனி இவங்களை பிடிச்சாச்சு. அடுத்து இன்னும் 2 பேர் எங்க இருக்காங்கன்னே தெரியல. போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கருப்புசாமி கோயில் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு நான் போய் சாமி கும்பிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னா. நாங்களும் சொன்னோம் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டு வரேன்னு சொன்னா. அவனும் போய் கும்பிட்டு வந்துட்டான். சண்டை போடுறாங்க guys. வண்டி ஓட்டுற சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டியா? எல்லாருக்கும் சேர்த்து சாமி கும்பிட்டியா? வெரி குட். கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய இடத்துக்கும் பக்கத்துல ரீச் ஆயிட்டோம். வந்தாச்சு. கணுவாயில இருந்து இப்ப உள்ள எங்க போறோம்னு பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். நாங்க எங்க போறோம்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு guys. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னடானா பாதியில போய் நின்றானுங்க. இப்போதைக்கு கிளம்புற மாதிரி இல்ல. நாங்க கிளம்பிட்டோம். இங்க பாருங்க. நாங்களும் கணுவாயில இருந்து கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா ஆனக்கட்டி செக் போஸ்ட் கிட்ட ரீச் ஆகி அங்க இருந்து நாங்க ஸ்ட்ரைட்டா கிளம்பிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்கோம். மொத்தம் நாங்க 4 வண்டியில வந்து ஆனா 2 வண்டி மட்டும் காணோம். ரொம்ப நேரம் நாங்களும் தேடிட்டு இருந்தோம் எங்கடான்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணோம். நாங்க வந்து முன்னாடி நின்ட்டோம். சரி கொஞ்சம் வரட்டும் அப்படின்றக்காக வெயிட்டிங். அங்க ஒரு வண்டி வருது, புல்லட். நம்ம பசங்களா யாருன்னு தெரியல. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க. பட் வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு. வரமாவா தூக்கிட்டு போயிடுறாங்க வண்டியில ஏத்தி வா சாமின்னு. நந்தினி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. போலீஸ் பிடிச்சாங்க. ஆகாஷ் என்னடா என்ன கதை? டூ ஸ்ட்ரோக் வண்டி பிடிச்சிருவாங்க தான் நினைச்சு பயந்தேன். என்ன பிடிச்சா வந்துட்டு பொல்யூஷன் கேட்பான். வச்சிருக்கேன். ஓ சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். எல்லாமே வச்சிருக்கேன். அங்க போய் கேட்கணும் சார் எவ்வளவு சார் ஃபைன் சார் கம்மனுங்க சார் கேட்கணும். ஃபைனா சார் அப்படிந்து ஆமா அப்படினா அவங்க பதிலே சொன்னாங்க. நான் கூட கொஞ்சம் சரி இவங்க லைசென்ஸ் காமிச்சுறாங்க 2 பேரும் இருக்கே இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை? யார் பயந்தது இவனா? நாளை கேஷ் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல. நான் கேஷ் அவனே கேக்குறான் உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறான். சார் லைசென்ஸ்லாம் இருக்கு சார்னு சொல்லி தான் எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் தான் லைசென்ஸ் கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரம் அங்க பேசி முடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்ல வந்து அட்டி போட்டோம். செம்ம ஃபன்னு. உட்காந்து பேசிட்டு பயங்கரமா ஜாலி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான், டீ பிரேக் முடிஞ்சு கிளம்பிட்டோம். இனி அப்படியே ஏற ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ போற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிப்பாறை வியூ பாயிண்ட். கரெக்டா இந்த கிளைமேட்ல எல்லாரும் போவாங்க மொத்தமா. ஸோ அந்த பிளான் தான் பண்ணியிருக்கோம். இருக்கிற 4 வண்டியில எவனுக்கு எந்த வண்டி வேணுமோ ஏறிக்கோங்க, அவ்வளவுதான். அங்க டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா கேரளா வாட்டருக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கேரளாக்குள்ள என்டர் ஆனோடனே பார்த்த மொதல் விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் தான். FIFA சீசன்றனால எல்லாரும் பிளாக் கட்டி தொங்க விட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்துல நாங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கான இடத்துக்கும் வந்துட்டோம். ஸோ நண்பர்களே போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கிற ஜல்லிப்பாறை தான். கரெக்டான கிளைமேட்டில் தான் போயிட்டு இருக்கோம். மழை அப்படியே தூரிட்டு இருக்கு. இனி போய் தான் பார்க்கணும். அவ்வளோதான், எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ நாங்களும் அந்த ஜல்லிப்பாறை போர்டை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்டிங் ஆகிட்டோம். ஓகே பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எந்த சைடு பார்த்தாலும் பச்சை பசேல்னு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தூரிட்டே இருந்துச்சு. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள எங்க பார்த்தாலும் பேனரும் போஸ்டருமாவே இருந்துச்சு. ஃபுல்லா ஃபீஃபாவோடதாவே. கேரளாவில் கொஞ்சம் ஃபுட்பால் வெறியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க போல. ஸோ எங்க பார்த்தாலும் அதே போஸ்டர் தான் இருந்துச்சு. அப்படியே போற வழியில இடம் எல்லாமே அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட் கொஞ்சம் சரியில்லை. ரூட் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் என் வண்டி வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு நம்மள்ட்ட தான் தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இதில் நான் தான் ஓட்ட போகிறேன். அங்கே போய் வேலை வண்டி இருக்கு, அதை எடுத்துக்கலாம். மேடை ஏத்த போறார் गाइस. நம்ம வண்டி பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் வண்டி. வந்த 4 வண்டியில நம்மளது மட்டும் தான் 2 ஸ்ட்ரோக். ஸோ கஷ்டப்பட்டு தான் ஏத்தினேன். சொல்லணும்னா எனக்கு மட்டும் தான் அந்த ஏத்துற திறமை இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஏற்ற தெரியும். பட் கொஞ்சம் ப்ராப்பரா ஏற்றது நான் மட்டும் தான். ஜல்லிப்பாறை வியூ பாயிண்ட் போற வழி ஃபுல்லா கொஞ்சம் மேடா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு ஏற்றி அந்த இடத்துக்கே ரீச் ஆயிட்டோம். ஸோ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழி தான் ஒரு கரெக்டான வழி. ஆனால் அங்கே அலௌடு இல்லைன்ட்டாங்க. போலீஸ் வேற அங்கே அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன கதைன்னு தெரியல. என்னடா சொன்னாங்க? இது அலௌடே இல்லையா? டே ஆசைப்பட்டு வந்தேன்டா. டே வியூ பாயிண்ட் போகலான்னு நினச்சோம். ஆனால் பெரிய ஒரு இதுனா அங்கே மிஸ்ட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நின்றுருக்காங்க. ஃபாரஸ்ட் போலீஸ்லாம் நின்றுருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள்லாம் இங்கே நின்றுட்டோம். இங்கே நின்றுட்டு சும்மா ஒரு வீடியோ அவ்வளோதான். ஜல்லிப்பாறை வந்துட்டோன்னு சொல்லி பண்ண வேண்டியதான்.
ஸோ அவ்வளோதான். அதுக்கு பதிலாக பக்கத்தில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே போக வேண்டியதான். ஸோ எங்களை மாதிரியே எல்லோரும் வந்தாங்க, வந்துட்டு இப்போ அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. சரி, அங்கே தான் போக முடியல, பக்கத்தில் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போனோம். அந்த பேர் சொல்ல விரும்பல, அது என்னன்றது நீங்களே போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா, அதனால அந்த வியூ பாயிண்ட்டுக்கும் அதே பேரை வச்சுட்டாங்க. போற வழியில திடீர்னு மிஸ்ட் ஃபார்ம் ஆகி இடமே கருப்பாயிருச்சு. நண்பர்களே, இதுக்கு மேலே வந்து நோ சான்ஸ் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது ரொம்ப இதாக இருக்குது, செங்குத்தாக இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் பிளான் பண்ணது என்னென்னா, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. செம்ம மிஸ்ட்டுங்க, பயங்கரமாக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. பயங்கரமாக இருக்குது, எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஜல்லிப்பாறை தான் பிளான் பண்ணோம், பட் அதை விட இந்த இடம் நல்லா இருக்கு. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், வேணாண்டா ஏத்துனீங்க ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லி சொன்னேன். பட் அவனுங்க என்ன கிரேஸ்ல இருந்தானு தெரியல, ஏத்துறேன்னு சொல்லி ஏத்திட்டானுங்க. சரி, நானும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி அவனுங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி ஏத்தி விட்டேன். ஸோ ஃபைனலி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் ஜல்லிப்பாறைக்கு பிளான் பண்ணாலும் பட் நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் இந்த இடத்துக்கு வந்தது. உண்மையாவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு தரமான பீக்ல ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு வியூ பாயிண்ட். இந்த அடிக்கிற காத்து பாத்தீங்கன்னா ஆளையே தள்ளுற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரான காத்து, சுத்தியுமே மவுண்டைன் தான், வேற எதுவுமே இல்லை, ஓப்பன் ஏரியா. நண்பர்களே, மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்ச நேரம் மழை வரும், கொஞ்ச நேரம் காத்தடிக்கும். ஸோ நாங்க கரெக்டா போய் நிற்கும் போது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த மழை சாரெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தலையில போய் விழுகும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஸோ நானும் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா சரி மழை வருது, ஒரு ரீல்ஸ் எடுத்துடலாம்னு சொல்லி போனேன். போய் தரமான ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு, ஸோ அந்த ரீல்ஸ் என்னன்றதை நீங்களே பாருங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ்ல நம்மளை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுல தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நாங்களும் அந்த வியூ பாயிண்ட்ல ஒரு 2 hours பக்கம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சரி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டன்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் தலசேரி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏதோ நல்லா இருக்கு, ஆனா இருந்தாலும் நம்ம இந்தியன் பிரியாணி, நம்ம தமிழ்நாடு பிரியாணி இந்தியன் பிரியாணி. ஸோ வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நாங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டோம் நம்ம வீட்டை நோக்கி. ஸோ நண்பர்களே, அவ்வளோதான், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சுத்தியாச்சு. சுத்தி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கணுவாய் ரோடு வழியா போகாம தடாகம் ரோடு வழியா போயிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட செகண்ட் லாங் வீடியோ. ஸோ மறக்காம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு லாங் வீடியோல சந்திக்கலாம். நண்பர்களே, மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா விட மாட்டாரு. ரீசன் என்னன்னா, மேல வந்து மிஸ்ட் லைட்டா யானெல்லாம் இறங்கிட்டு இருக்கு. சோ அந்த காரணத்தினால வரவங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, அப்படியே இறங்கி அப்படியே திரும்பி போயிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே சார்.